யாருங்க சொன்னது தளபதி 69 தான் விஜயின் கடைசி படம்னு? வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? தளபதி விஜய் தமிழ் சினிமாவின் அடையாளமாகவே இருக்கிறார். இவர் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவிலும் உலகளவிலும் அமோக ஆதரவு கொண்ட நடிகராக திகழ்ந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகம் என்கிற அவரது அரசியல் கட்சியை துவங்கிய விஜய் அடுத்து இருக்கும் ஒரு படத்தோடு சினிமாவிலிருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக மாறப்போவதாக அறிவித்திருந்தார். ஆனால் தளபதி 69 அவரோட கடைசி படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவில் மிக முக்கிய நடிகராகவும் இந்திய அளவில் முன்னணி நடிகராகவும் திகழ்ந்து வருகிறார் தளபதி விஜய். ஆரம்ப காலகட்டத்தில் எக்கச்சக்கமான விமர்சனத்தை எதிர்கொண்ட விஜய் காலப்போக்கில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அன்பையும் கவனத்தையும் வரவேற்பையும் பெற்றார். விஜயை நடிகர் விஜய் என அழைப்பதை தவிர்த்து விஜய் அண்ணா என்றே இவரை பாசமாக அழைத்து வருகிறார்கள் அவரது ரசிகர்கள். தளபதி விஜயின் நீண்ட நாள் ஆசையான அரசியலில் தற்போது குதித்திருக்கிறார். தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஈடுபடுவார் என கூறப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தளபதி விஜய் அவரது கட்சி பெயர் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுவார் எனவும் கூறியிருக்கிறார். தளபதி விஜய் தற்போது இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற படத்தில் நடித்து வருகிறார். இது தளபதி விஜயின் 68வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது. மிகப்பெரிய நட்சத்திர கூட்டமே இந்த படத்தில் நடித்து வருகிறது. மேலும் இந்த படத்தில் தளபதி விஜய் 2 கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அரசியல் கட்சி துவங்கிய தளபதி விஜய் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ரசிகர்கள் அவர்களது ஆதரவை குவித்து வருகிறார்கள். ஆனால் அந்த அறிக்கையில் கடைசி பக்கத்தில் ஒப்புக்கொண்ட மற்றொரு படத்தை முடித்துவிட்டு தீவிர அரசியலில் களமிறங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். இதுதான் ரசிகர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில் கோட் படத்திற்கு பிறகு ஒரு படத்தில் நடித்து சினிமாவிலிருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார் தளபதி விஜய் என செய்திகள் இணையத்தில் வைரலானது. அந்த வகையில் தளபதி அவருடைய 69வது திரைப்படத்தோடு சினிமாவிலிருந்து விலகுகிறார் என்கிற விஷயம் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் தளபதி 69 திரைப்படம் விஜயின் கடைசி படமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகி மாஸ் ஹிட் அடித்த திரைப்படம் லியோ. லியோ திரைப்படம் லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் படங்களில் இணைந்தது. லியோ படத்தின் படப்பிடிப்பின் போதே கைதி 2 படத்திற்கான காட்சியையும் விக்ரம் 2 படத்திற்கான காட்சியும் படமாக்கப்பட்டிருக்கிறது. லோகேஷ் கனகராஜின் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வரிசையில் லியோ படம் இணைந்ததால் அடுத்தடுத்த சீக்வலில் விஜய் இடம்பெறுவார் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. அந்த வகையில் கைதி 2 மற்றும் லியோ 2 படத்தில் கேமியோவில் விஜயை பார்க்க முடியும். தளபதி தீவிர அரசியலில் களமிறங்கினாலும் அவரது காட்சிகள் கைதி 2 திரைப்படத்திலும் விக்ரம் 2 படத்திலும் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் தளபதி விஜய் தீவிர அரசியலில் களமிறங்கினாலும் 2 படங்களில் அவரது நடிப்பை பார்க்கலாம் என்பது தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு படமும் இல்லாமல் இருப்பதற்கு 2 கேமியோ கதாபாத்திரம் இருக்கிறது என இந்த விஷயத்தை தெரிந்த தளபதி விஜய் ரசிகர்கள் இதனை கொண்டாடி வருகிறார்கள்.